ஹலோ கைஸ், காலமே எந்திரிச்சு தோட்டத்துக்கு பூ பறிக்க வந்துட்டோம். பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்படி வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு சர்ச்சுக்கு காம்படிஷன் நடத்த போகணும்னு சொன்னாங்க. அதனால நானும் என் ஃப்ரெண்டும் காம்படிஷன் நடத்த சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த சர்ச்சுக்கு தான் கைஸ் நாங்க காம்படிஷன் நடத்த வந்தோம். இந்த சர்ச்சுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாமிரபரணி ஆற பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படி பயணிச்சோம். இது மார்த்தாண்டம் சர்ச்சு, இது காட்டாத்துறை சர்ச்சு, இது அழகிய மண்டபம் சர்ச்சு. காம்படிஷன்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படி பெரியப்பா வீட்டுக்கு வந்தேன். பெரியப்பா வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு புறா பறந்துகிட்டு இருந்து புறாவையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். இப்ப வீட்ல இருந்து கிளம்பி பஸ் ஏறி வர நேரம் நம்ம நாகர்கோயில்ல லொக்கேட் ஆயிருக்கிற வாட்டர் பியூரிஃபை ஹவுஸ பார்த்தோம். அலங்கார விளக்குகளால் ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வடசேரிக்கு வந்த உடனே பஸ் ஏறி வெள்ளமடத்துக்கு வந்துட்டோம். வெள்ளமடத்துல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்க நேரம் அதுல ஒரு பாட்டி சவு மிட்டாய் வித்துட்டு இருந்தாவ. பண்டைய காலத்துல எல்லாம் போக்கஸ் லைட்டு டீப் லைட்டுலாம் கிடையாது. இந்த மண்ணெண்ணெய் விளக்குல தான் கொளுத்தி வச்சு இப்படி சேல் பண்ணுவாங்க. இதுல சவு மிட்டாய் வெரைட்டியா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. நானும் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வெள்ளமடம் சர்ச்சில் ஒரு ரிசப்ஷன் வீடு. அதனால ரிசப்ஷன் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீட்லயும் போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். வரட்டா.